Hello friends, welcome to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல ஆல்ரெடி பார்த்த எக்ஸிஸ்டிங் கிளாஸஸ் உடைய கண்டினியூஷன் தான். ஸோ த மௌரியன் எம்பையர் அப்படின்றத இந்த கிளாஸ்ல பார்க்குறோம். ஸோ நிறைய டாபிக்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் ஏஜ் அப்படின்றது பார்த்தோம், புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் தென் த 16 மகா ஜனபதாஸ் அண்ட் த சிஷுநாகா டைனாஸ்டி, நந்தா டைனாஸ்டி அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் தென் த லாஸ்ட் கிளாஸில் பர்ஷியன் அண்ட் கிரீக் இன்வேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்றது பார்க்குறோம். அதனுடைய கண்டினியூஷனாக தான் இன்றைக்கி இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ அந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது எப்போ எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரீக் இன்வேஷன்ஸ் அப்படின்றதுனுடைய பேரலாகவும் அண்ட் தென் நந்தா டைனாஸ்டி அப்படின்றதுனுடைய எண்டிங்லையும் இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எந்த பகுதியில் மையமாக வச்சு ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாலிபுத்ரா அப்படின்ற பிளேஸ், இப்போ வந்து பாட்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாட்னா அப்படின்றது எந்த இரண்டு ரிவர்ஸ்க்கு இடையான ஜங்ஷன் ரீஜியனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா த சன் அண்ட் த கேஞ்சஸ் அப்படின்ற இரண்டு நதிகள் அப்படின்றது மீட் பண்ணுற அந்த ஜங்ஷன் பிளேஸில் தான் இந்த பாட்னா அப்படின்ற பிளேஸ் வந்து இருக்குது. இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 322 185 பிசி வரைக்கும். பிசியில் அலெக்சாண்டர் அப்படின்றவர் அவருடைய இல்னஸ்னால இறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் முக்கால்வாசி பகுதியை வந்து ரூல் பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் எம்பையர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன கிங்டம்ஸாக தான் இருந்துச்சு, எக்ஸப்ட் மகதா அப்படின்றது அது ஓரளவு ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரொம்ப வலுவடைந்து அதிக அளவில் வந்து ஒரு ரூலிங் பவர் கொண்டு முதல்ல ஃபார்ம் ஆன எம்பையர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது. ஸோ இந்த வேக் ஆஃப் த டெத் ஆஃப் த அலெக்சாண்டர் த கிரேட் 323 பிசி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பஞ்சாப் ரீஜியனை வந்து கான்குவேர் பண்ணிக்கிறாரு. இந்த பஞ்சாப் ரீஜியன் அப்படின்றது அலெக்சாண்டருடைய ஃபார்மர் எம்பையராக இருந்த அந்த ரீஜியன்ஸுடைய சவுத் ஈஸ்டர்ன் எட்ஜஸாக இருக்குது. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பஞ்சாப் ரீஜியன் அப்படின்றது வந்து சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர் தன்னுடைய டெரிட்டரி கூட என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் யூனிட்டி அப்படின்றது இந்தியாவில் வந்து அச்சீவ் ஆகுது. அதே மாதிரி அலெக்சாண்டருடைய இறப்புக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா குரோனாலஜியாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து எந்த ஒரு ரூலிங் கிங்டம்ஸாக இருக்கட்டும் எம்பையர்ஸாக இருக்கட்டும் அதனுடைய பீரியட் அப்படின்றது வந்து கிளியராக எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சோர்சஸ் அப்படின்றதுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றதுலேருந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து எல்லா ரெக்கார்ட்ஸ் அப்படின்றதுமே வந்து இருக்குது. இந்த எம்பையர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் என்டிட்டி ஆல்ரெடி போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் முக்கால்வாசி ரீஜியன் அப்படின்றது வந்து இவங்களுடைய ரீஜியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அண்டர் அசோகர் அப்படின்றவருடைய தலைமையில் தான் வந்து இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாச்சு. இந்த மேப்பில் பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது பரப்பளவு கொண்டு இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய லிட்டரரி சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கௌதில்யா அப்படின்றவர் எழுதுன அர்த்தசாஸ்திரா அப்படின்றது. இந்த கௌதில்யா அப்படின்றதுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சாணக்கியா அல்லது விஷ்ணுகுப்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் அர்த்தசாஸ்திரா அல்லது கௌதில்யா அப்படின்றவர் எழுதுன புக்குடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்லது கௌதில்யா அப்படின்றவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அர்த்தசாஸ்திரா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்லேயும் இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அண்டர் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாப்பிக்லேயும் இது கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த அர்த்தசாஸ்திரா அப்படின்றது எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத லாங்குவேஜில் தான். இந்த கௌதில்யா அப்படின்றவர் சந்திரகுப்த மௌரியாவுடைய பீரியடில் வாழ்ந்தவர், அவரோட சமகாலத்தில் வாழ்ந்தவர். இவர் வேறு எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் மாக்கியாவெல்லி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்க்ரூட் பொலிட்டீஷியன் அல்லது கன்னிங் பர்சன் அப்படின்றது வந்து அர்த்தம். இந்த அர்த்தசாஸ்திரா அப்படின்றதனுடைய இந்த மனுஸ்கிரிப்டை முதல்ல டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷம்மா சாஸ்திரி அப்படின்றவர் 1904 வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் 15 புத்தகங்களும்
180 சாப்டர்ஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ பைபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய புக்ஸ் இருக்குது. ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்றது ஒவ்வொருலையும் ஜெனசிஸ்லேருந்து ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் என்னென்னா நிறையா புக்ஸ் இருக்குது. அதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இதில் 15 புக்ஸ் இருக்குது அண்ட் 180 சாப்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. இது வந்து 3 பாகங்களாக பிரிஞ்சு 3 விஷயத்தை பற்றி சொல்லுது. என்னதை பற்றி இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிங் அரசர், அவருடைய கவுன்சில்ஸ் அண்ட் அந்த கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இதை பற்றியும். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சிவில் அண்ட் கிரிமினல் லா, அந்த காலத்தில் அவங்க வந்து ஃபாலோ பண்ண சட்டத்திட்டங்கள் அதை பற்றி. மூன்றாவது டிப்ளமசி அண்ட் வார், ஸோ போர் அப்படின்றத பற்றி அண்ட் அதனுடைய டிப்ளமசி பற்றி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மௌரியர்கள் அப்படின்றத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான லிட்ரரி சோர்ஸாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா கௌதில்யா எழுதின அர்த்தசாஸ்திரா அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விஷாகதட்டாஸ் முத்ர ராட்சசா அப்படின்றது. இந்த முத்ர ராட்சசா அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிராமா மாதிரி எழுதப்பட்டது. இதுவும் சான்ஸ்கிரிட் அப்படின்ற லாங்குவேஜில் தான் வந்து எழுதியிருக்காங்க. இது குப்தர்களுடைய காலத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் சந்திரகுப்தா அப்படின்றவர் எப்படி வந்து கௌதில்யாவுடைய அசிஸ்டன்ஸோட நந்தர்களை வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்றத பற்றி இந்த புக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வேற எதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மௌரியர்கள் அப்படின்றவங்களுடைய காலத்தில் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், ஸோ சமூக பொருளாதார நிலை அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது முக்கியமான லிட்ரரி சோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா மெகஸ்தனஸ் எழுதின இண்டிகா அப்படின்றது. போன கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மெகஸ்தனஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னா செலுக்கஸ் நிகேட்டர் அப்படின்ற அலெக்சாண்டருடைய ஜென்ரலோட அம்பாசிடர், அவரால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த மெகஸ்தனஸ் அப்படின்றவர். யாருடைய அரசவையில் இவர் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர் சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவருடைய அரசவையில் தான் இந்த மெகஸ்தனஸ் அப்படின்றவர் வந்து இருந்தார். இவருடைய விசிட்ஸ் இந்தியாவுக்கு இருந்ததை பற்றி எக்ஸாக்டான டேட்ஸ் அப்படின்றதும் அண்ட் அவர் எவ்வளோ நாளாக வந்து இங்கே தங்கியிருந்தார் இந்தியாவில் அப்படின்றதும் சர்டினாக வந்து சொல்லப்படலை. இவருடைய புக்கில் எதை பற்றிதான டீட்டெயில்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மௌரியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் மற்றும் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன லிட்ரேச்சர்ஸ் மௌரியன் எம்பையர் பற்றி தெரிஞ்சுக்க உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா புராணங்கள் அண்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சரான ஜடாகாஸ் அப்படின்றது அண்ட் தீபவம்சா அண்ட் மகாவம்சா. இது வந்து அசோகா அப்படின்றவர் வந்து புத்திசம் அப்படின்றத வந்து பரப்புறதற்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தார், அவருடைய பங்களிப்பு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது இந்த தீபவம்சா அண்ட் மகாவம்சா அப்படின்றதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்தாவிரவல்லி சரிதா ஆர் பரிசிஷ்ட பர்வான் ஆஃப் ஹேமச்சந்திரா அப்படின்றது. சந்திரகுப்த மௌரியா எப்படி ஜைனிசம் அப்படின்ற ரிலீஜியனுக்கு வந்து கன்வெர்ட் ஆனார் அப்படின்ற அந்த கன்வர்ஷன் பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசோக வதனா அண்ட் திவ்ய வதனா அப்படின்றது. ஸோ பிந்துசாரா மற்றும் அசோகா அவர்கள் டாக்ஸில்லா அப்படின்ற பகுதியை படையெடுத்து போனதை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டாக்ஸில்லா அப்படின்றது காந்தாரா கம்போஜா இந்த ரீஜியனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிந்துசாராவையும் பிம்பிசாராவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிம்பிசாரா அஜாத சத்ரு இவங்கெல்லாம் மகத எம்பையர் அப்படின்றதுல வருவாங்க. பிந்துசாரா அசோகா இவங்கெல்லாம் வந்து இதில் வராங்க அப்படின்னா மௌரியன் எம்பையர் அப்படின்றதுல வராங்க. ஸோ அசோகவதனா திவ்யவதனா இதெல்லாமே வந்து என்னதுன்னா அதர் லிட்ரேச்சர்ஸாக இருக்குது. இவங்களுடைய ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடிக்ஸ் ஆஃப் அசோகா. ஸோ எடிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம், அரசாணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அரசாணைகள் அப்படின்றதுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸை முதல்ல கண்டுபிடிச்சது டெசிபர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர். எந்த வருஷம் பார்த்தோம்னா 1837. ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஸோ ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் 1837 இந்த அசோகா அப்படின்றவர் வந்து அவருடைய காலத்தில் வெளியிட்ட அரசாணைகள் அதை பற்றியதான கல்வெட்டுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு. இது எந்தெந்த லாங்குவேஜஸில் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா சில இடங்களில் பலி லாங்குவேஜ்லையும் சில இடங்களில் பிரக்ரித் லாங்குவேஜ்லையும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ பலி அப்படின்றது வந்து புத்திசம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அசோகா அப்படின்றவரும் தீவிர புத்திஸ்ட் ஃபாலோவராக இருந்திருக்கார். நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் கிடைக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எதில் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கரோஸ்தி அப்படின்றது. இதையும் லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். கரோஸ்தி அப்படின்றது வந்து அரபிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் தான். ஸோ லேட்டு தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கரோஸ்தி அப்படின்ற ஸ்கிரிப்டாக வந்து டெவலப் ஆச்சு, பர்டிகுலராக நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பாகிஸ்தான் அந்த ரீஜியன்ஸ் நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து அதிகமாக டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
எத்தனை ராக் எடிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 14 மேஜர் ராக் எடிக்ஸ். ஸோ இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ராக் எடிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 14 அப்படின்றது 2 வீக்ஸ் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கலிங்கா அப்படின்ற ரீஜியனை படையெடுத்து போகிறது அல்லது அவங்களோட போர் புரிஞ்சதை பற்றியதான டீட்டெயில்ஸ் வந்து எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 13வது ராக் எடிக்ட் அப்படின்றதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் பில்லர் எடிக்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது ராக் எடிக்ஸ் அப்படின்றது. பில்லர் அப்படின்னா தூண்கள், அதில் வந்து பொறிக்கப்பட்ட அரசாணைகள் அப்படின்றது வந்து பில்லர்ஸ் ஆஃப் அசோகா அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஃப்ராக்மெண்ட்ஸ், ஸோ அதனுடைய பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கௌசம்பி, மீருத், ராம்பூர்வா அண்ட் கந்தஹார், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான ரீஜியன்ஸ்லையும் இருக்குது. இதில் பில்லர் எடிக்ட் 1 அப்படின்றது எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது பற்றியதான அசோகருடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பில்லர் எடிக்ட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபைன்ஸ் தம்மா. தம்மா அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுது. எப்படி அப்படின்னா பாவம் அப்படின்றது வந்து கம்மியாகணும், ஸோ கம்பேஷன் அப்படின்றது இருக்கணும், லிபரலிட்டின்றது இருக்கணும், ஸோ பியூரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், இது எல்லாமே வந்து என்னதுன்னா தம்மா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பில்லர் எடிக்ட் 3 அப்படின்னு பார்த்தோம்னா அபாலிஷஸ் சின்ஸ் ஆஃப் ஹார்ஷ்னஸ், க்ரூயல்ட்டி, ஆங்கர் அண்ட் ப்ரைட். கோவம், பெருமை, க்ரூயலாக இருக்கிறது அண்ட் தென் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரியானதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பில்லர் எடிக்ட் 4 அப்படின்னு பார்த்தோம்னா ராஜுகாஸ் அப்படின்ற ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் பில்லர் எடிக்ட் 5 அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து சில நாட்களில் வந்து கொலை செய்யக்கூடாது, ஸோ அந்த காலத்தில் வந்து பலியிடுதல் அப்படின்றது வந்து இருந்துச்சு, எந்தெந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து கில் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதர் லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் என்னென்ன வந்து அக்கேஷன்ஸாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொன்றுக்கலாம், அந்த கில் பண்ணுறது. சில லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்னென்ன எதாவது விதிவிலக்காக இருக்குது அப்படின்றத பற்றி இன்னொரு லிஸ்ட் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 25 பிரிசனர்ஸை அசோகர் அப்படின்றவரை ரிலீஸ் பண்ணதை பற்றியும் இந்த பில்லர் எடிக்ட் 5 அப்படின்றதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பில்லர் எடிக்ட் 6 அப்படின்னு பார்த்தோம்னா தம்மா பாலிசி அப்படின்றத பற்றி சொல்லுது, ஸோ அதை வந்து லேட்டராக பார்ப்போம். அண்ட் பில்லர் எடிக்ட் 7 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தம்மா அப்படின்ற பாலிசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக என்னென்ன வேலைகள் வந்து அசோகர் அப்படின்றவர் வந்து மேற்கொண்டார் அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பில்லர் எடிக்ட் 7 அப்படின்றது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. தம்மா பாலிசி அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அசோகர் அப்படின்றவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மேப்பில் பார்த்தா தெரியும் என்னென்ன பில்லர்ஸ் ஆஃப் அதாவது ராக் எடிக்ஸ் ஆர் பில்லர் எடிக்ஸ் ஆஃப் அசோகா அப்படின்றது எந்தெந்த ரீஜியன்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேப்பில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மௌரியர்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர். ஸோ இவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 322லேருந்து 298 பிசி வரைக்கும், அலெக்சாண்டருடைய இறப்புக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் தான் மௌரியன் எம்பையர் அப்படின்றத வந்து தோற்றுவிச்சது. அதே மாதிரி 25 வயதிலேயே பாட்டாளிபுத்ரா அப்படின்ற பிளேஸை வந்து என்ன பண்ணுறாருனா லாஸ்ட் நந்தா ரூலரான தனநந்தா அப்படின்றவர்கிட்ட கைப்பற்றிக்கிறாரு. அதை தான் பாட்னான்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு துணையாக இருந்தது யார் அப்படின்னா கௌதில்யா அப்படின்றவர். ஸோ இந்த கேன்ஜெட்டிக் வேலியில் வந்து அவங்களுடைய பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ரீஜியன்ஸ் வந்து இவங்க வந்து கான்குவேர் பண்ணாங்கன்னா நார்த் வெஸ்ட்டில், ஸோ அப் டு த டெரிட்டரிஸ் ஆஃப் இண்டஸ் வரைக்கும் இவங்க பகுதிக்குள்ளே உட்படுத்துகிறாங்க. அண்ட் தென் சென்ட்ரல் இந்தியாவில் வந்து மூவ் பண்ணி போகிறாங்க. அண்ட் ஆக்குபைட் ரீஜியன் நர்மதா ரிவருக்கு நார்த்தில் இருக்கக்கூடிய ரீஜியன் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. 305 பிசியில், இந்த இயர் ரொம்ப முக்கியமானது, 305 பிசியில் செலூக்கஸ் நிக்கேட்டர் அப்படின்ற அலெக்சாண்டர் ஜெனரலை வந்து என்ன பண்ணுறாருனா எகெயின்ஸ்டாக மார்ச் பண்ணி போகிறாரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாருனா தோற்கடிச்சிட்டு 2 பேருக்கும் இடையே வந்து என்னென்னா ஒரு ட்ரீட்டி வந்து ஒப்பந்தம் அப்படின்றது வந்து சைன் பண்ணப்படுது. ஸோ இந்த ட்ரீட்டி படி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ் இண்டஸ் டெரிட்டோரிஸ் என்னென்ன அப்படின்னா ஆரியா, அரகோஷியா அண்ட் கெட்ரோசியா அப்படின்றது எல்லாமே வந்து மௌரியன் எம்பையர் அப்படின்றதுனோட சேர்க்கப்படுது. அதே மாதிரி இந்த செலுக்கஸ் அப்படின்றவருடைய டாட்டரை வந்து யாருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியா வந்து என்ன பண்ணுறாருனா செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படின்றவருக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாரு. அதுக்கு 500 எலிஃபென்ட்ஸ் 500 எலிஃபென்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிஃப்டாக கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படின்றவர் மெகஸ்தனஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருனா மௌரியன் கோர்ட்டுக்கு வந்து ஒரு கிரீக் அம்பாசிடராக வந்து அனுப்பி வைக்கிறாரு.
இவர் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா ஜெயினிசம் அப்படின்றது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் வந்து ஜெயினிசம் அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ணுறாரு. இந்த கன்வர்ஷன் பற்றி சொல்லக்கூடிய லிட்ரேச்சர் தான் ஸ்தாவிர வழிச்சரிதா ஆர் பரிசிஷ்ட பர்வான் ஆஃப் ஹேமச்சந்திரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவருடைய இறப்புக்கு அப்புறம் இவருடைய சன்னான பிந்துசாரா அப்படின்றவர் தான் அரியணை அப்படின்றது வந்து ஏறுறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரவண பெலகோலா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மைசூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ரீஜியனுக்கு முக்கியமான ஒரு ஜெயின் மான்க்கு துறவியான பத்ரபாகு அப்படின்றவரோட என்ன பண்ணுறாருன்னா அந்த ரீஜியனுக்கு போகிறாரு. ஸ்ரவண பெலகுலா அப்படின்றதுல ஸோ கோமதீஸ்வரா அப்படின்ற டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கு போய் இறப்பு வரைக்கும் ஸோ சாப்பிடாம இருந்து ஸ்டார்வா இருந்தே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயிரை வந்து இழக்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிந்துசாரா அப்படின்றவங்க 298 273 பிசி வரைக்கும். ஸோ ஹி வாஸ் த சன் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. இவரை கிரேக்கர்கள் வந்து எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா அமித்ரகாதா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. விச் மீன்ஸ் த ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவர் வந்து ஸோ ஆல்ரெடி சந்திரகுப்த மௌரியா அப்படின்றது நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனை வந்து ஆக்குபை பண்ணாங்க. அண்ட் தென் த நார்த் ஆஃப் நர்மதா ரீஜியன் வரைக்கும் கான்குயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிந்துசாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்கான் ரீஜியனை வந்து என்ன பண்ணுறாருன்னா கான்குயர் பண்ணுறாரு. எந்த ரீஜியன் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு மைசூர் அப்படின்ற பிளேஸ் வரைக்கும். ஸோ தாராநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் த டிபெட்டியன் மான்க். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிந்துசாரா அப்படின்றவர் 2 நதிகளுக்கு இடையான லேண்ட், தட் இஸ் த டெக்கான் ரீஜியன். ஸோ அதில் 16 ஸ்டேட்ஸை வந்து இவர் வந்து கான்குயர் பண்ணதா இந்த டிபெட்டியன் மான்கான தாராநாத் அப்படின்றவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் சங்க நூல்கள்லையும் இந்த மௌரியன் இன்வேஷன் வந்து நார்த் வரைக்கும் இருந்ததை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. சைனீஸ் டெக்ஸ்டில் இவர் எவ்வாறு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா விந்துபாலா அப்படின்றது, ஜெயின் டெக்ஸ்டில் சின்ஹசேனா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எந்தெந்த டெக்ஸ்டில் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சிவி கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ சிவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனீஸில் வந்து விந்துபாலா அப்படின்றது, ஜெயின் டெக்ஸ்டில் வந்து சின்ஹசேனா அப்படின்றது, வாயு புராணத்தில் வந்து பத்ரசாரா அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு அப்புறம் இவர் வந்து தன்னுடைய பையனான அசோகா அப்படின்றவர் வந்து உஜ்ஜைன் அப்படின்ற பகுதியினுடைய கவர்னராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவர் எந்த ரிலீஜியஸ் செக்டாரை வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஜிவிகாஸ் அப்படின்ற ரிலீஜியஸ் செக்டாரை வந்து என்ன பண்ணுறாருன்னா சப்போர்ட் பண்ணுறாரு. இவருடைய காலத்தில் தூதுவர்களாக அனுப்பப்பட்டவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மன்னர்கள் வந்து அம்பாசிடர்ஸ் அனுப்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சீரியன் கிங். ஸோ சீரிய மன்னனான ஆன்டியோச்சஸ் 1 அப்படின்றவர் வந்து டெய்மச்சஸ் அப்படின்ற அம்பாசிடரை வந்து பிந்துசாராவுடைய கோர்ட்டுக்கு அனுப்புகிறாரு. அதே மாதிரி டாலமி பிலடெல்பஸ் அப்படின்ற ஈஜிப்தியன் கிங், எகிப்திய மன்னன் வந்து டயோனிசியஸ் அப்படின்ற அம்பாசிடரை வந்து என்ன பண்ணுறாருன்னா பிந்துசாரா அப்படின்றவருடைய கோர்ட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த டெய்மச்சஸ் அப்படின்றவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபிக் அண்ட் தென் உமன் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஸோ ஃபிக் அத்திப்பழம் அப்படின்றது கொடுக்குறாங்க. பட் உமன் அப்படின்றது வந்து அவங்களுடைய சட்டப்படி கொடுக்க மறுக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அசோகா அப்படின்றவர் 273 232 பிசி வரைக்கும். ஸோ 323 பிசின்றது அலெக்சாண்டருடைய டெத் அண்ட் 232 பிசி அப்படின்றது வந்து அசோகருடைய ரூலிங் பீரியட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து மன்னனா அறிவிக்கப்பட்டதுலேருந்து ஆக்சுவலாக மன்னனா முடிசூடப்பட்டது கொரோனேஷன் பீரியட். ஸோ இதனுடைய டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பிந்துசாராவுடைய இறப்புக்கு அப்புறம் இவர் வந்து இந்த பதவிக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பட்டாரு, ஸோ எவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்றத பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த சிலோனிஸ் குரானிக்கல்ஸான தீபவம்சா அண்ட் மகாவம்சால அசோகா அப்படின்றவர் அவருடைய பிரதர்ஸ் 99 பிரதர்ஸை வந்து கொலை செஞ்சுட்டு தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த அரியணை ஏறினதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த யங்கஸ்ட் பிரதரான திசா அப்படின்றவரை மட்டும் இவர் வந்து உயிரோடு விட்டு வச்சதா சொல்கிறாங்க. ஸோ அதே தாராநாத் அப்படின்றவரால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவர் வந்து இவருடைய பிரதர்ஸில் வந்து ஒன்லி 6 மெம்பர்ஸை மட்டும்தான் கொண்டதான் வந்து இந்த டிபெட்டியன் மான்கான தாராநாத் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இவருடைய காலத்தில் என்ன அப்படின்னா கலிங்கா போர் அப்படின்றது 261 பிசி ரொம்ப முக்கியமானது. அங்கே வந்து செலுக்குஸ் நிக்கேட்டருக்கு எகெயின்ஸ்டாக வந்து மார்ச் பண்ணி போனது வந்து 305 பிசின்னு பார்த்தோம்.
அதே மாதிரி இங்கே 261 பிசி அப்படின்றது வந்து கலிங்கா வார் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பற்றி எதில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குன்னா ராக் எடிக்ட் 8ல் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலிங்கா அப்படின்றதும் சவுத் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய, ஸோ அதுவும் மௌரியன் எம்பையர் அப்படின்றதோட என்ன பண்ணப்படுது அப்படின்னா அனெக்ஸ் பண்ணிக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் சதர்ன் மோஸ்ட் கிங்டம்ஸ், அதாவது வந்து தமிழ்நாடு, கேரளா இந்த ரீஜியன்ஸ்லலாம் வந்து ரூல் பண்ண சோலாஸ், பாண்டியாஸ், சத்யபுத்ராஸ் அண்ட் தென் கேரளபுத்ராஸ். ஸோ கேரளபுத்ராஸ் அப்படின்றது சேராஸ் அப்படின்றவங்கள தான் கேரளபுத்திரர்கள்னு சொல்கிறோம். ஸோ இவங்களை பற்றியும் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றதனுடைய பார்டர் ஸ்டேட்ஸாக இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ராஜதரங்கி அப்படின்றவர் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் அப்படின்றதும் மௌரியன் எம்பையர் அப்படின்றதனுடைய ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி நேபாள் அப்படின்றதும் மௌரியன் எம்பையருக்குள்ள அடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து புத்திசம் அப்படின்றத எப்படி எம்ப்ரேஸ் பண்ணார் அப்படின்னா யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா உபகுப்தா அப்படின்ற ஒரு புத்திஸ்ட் மான்குடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான். அவருடைய கன்வர்ஷன் புத்திசம் அப்படின்றது வந்து இமீடியட் ஆனது கிடையாது, கிராஜுவலாக தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருக்காரு. ஸோ அபவுட் 261 பிசியில் அசோகா அப்படின்றது வந்து சாக்கிய உபசாக்கா, ஸோ உபசாக்கா உபசக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உபசாக்காவா என்ன பண்ணுறாரு, லே டிசைப்பிளாக வந்து மாறுறாரு. அதே மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு இவர் வந்து புத்திஸ்ட் மான்க், ஸோ பிக்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ மான்கா வந்து என்ன பண்ணுறாருன்னா கன்வெர்ட் ஆகுறாரு. இந்த கன்வர்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேட்டையாடுதல், ஹண்டிங் அப்படின்றத வந்து விட்டு விடுறாரு. அதே மாதிரி போத்கயா அப்படின்ற பிளேஸையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விசிட் பண்ணுறாரு. அண்ட் நிறைய மிஷன்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ தம்ம மகாமத்ராஸ் அப்படின்ற ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தம்மா அப்படின்ற பிரின்சிபல் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய ப்ராக்ரஸை வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்காக. 241 பிசியில் புத்தருடைய பிறப்பிடமான கபிலவஸ்து, ஸோ நேபாளில் கபிலவஸ்துவில் லும்பினி அப்படின்ற பிளேஸில் பிறந்தாருன்னு பார்த்தோம். அந்த பிளேஸை வந்து இவர் வந்து விசிட் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 261 பிசி அப்படின்றது வந்து கலிங்கா வார், 241 பிசி அப்படின்றது ஹிஸ் விசிட் டு கபிலவஸ்து அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவுக்கு 2 பேரா தன்னுடைய சன்னான மகேந்திரா அப்படின்றவரையும் டாட்டரான சங்கமித்ரா அப்படின்றவரையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுப்பி வைக்கிறார். எதுக்காக அப்படின்னா இந்த புத்திசம் அப்படின்றத வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் 3rd புத்திஸ்ட் கவுன்சில். எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம், பாட்டாளிபுத்ரா அப்படின்ற பிளேஸில் 250 பிசியில் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவருடைய சங்கத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்ற கவுன்சில் அப்படின்றத வந்து கூட்டினாரு. இதை வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோகலிபுட்ட திசா அப்படின்றது. ஸோ இந்த எத்தனையாவது கவுன்சில், எந்த பிளேஸில் நடந்துச்சு, எந்த வருஷத்தில் நடந்துச்சு, யார் கண்டக்ட் பண்ணா அண்ட் யார் இதை ப்ரிசைட் பண்ணா அப்படின்றதும் முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய தம்மா அப்படின்றது விச் இஸ் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். ஸோ எதை வந்து பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லப்படுறது அந்த தம்மா அப்படின்றது. இவருடைய பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து இவருடைய எடிக்ஸில் வந்து கிளியராக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன தம்மா வந்து இவர் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாதர் அண்ட் மதர் இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அஹிம்சா அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உண்மை அப்படின்றத வந்து விரும்பணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது. டீச்சர்ஸ்க்கு வந்து உண்மையாக இருக்கணும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒரு குட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அனிமல் சாக்ரிஃபைசஸ் அப்படின்றத அறவே தவிர்க்கணும். அண்ட் ஃபெஸ்டிவல் கேதரிங்ஸ் அண்டு பொதுவான கூட்டங்கள், செரிமோனிஸ், ரிச்சுவல்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பீப்புளோட கான்ஸ்டண்ட்டாக கான்டாக்டில் இருக்கணும். எதன் மூலமாக அப்படின்னா இந்த தம்ம யாத்ராஸ் அப்படின்ற ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக. அதே மாதிரி மாஸ்டர்ஸ், ஸோ வேலைக்காரர்களை வந்து வேலைக்காரர்களை வந்து எஜமானர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு ஹியூமனிட்டியோட ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரிசனர்ஸை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனிமல்ஸ் அப்படின்றதுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடாது. பிராமின்ஸ் அப்படின்றவங்கள்ட்ட வந்து லிபரலாக இருக்கணும் அப்படின்றது. மற்ற ரிலீஜியஸ் செக்டார்ஸ்லையும் டாலரன்ஸாக இருக்கணும், எந்த ஒரு ரிலீஜனையும் தூக்கி வச்சு இது பண்ணாமல் எல்லா ரிலீஜிய பீப்புளோட வந்து டாலரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி போர் புரிஞ்சு இந்த உலகத்தை வந்து கான்குவேர் பண்ணுறதுக்கு பதிலாக தம்மா, ஸோ நம்மளுடைய அந்த
ட்ரூத்னால நம்மளுடைய அஹிம்சா முறையினால இந்த உலகத்தை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் இந்த அசோகா அப்படின்றதுடைய தம்மா பாலிசியா இருந்திருக்கு. ஸோ இவருடைய இறப்புக்கு அப்புறம் இருந்தது பார்த்தோம்னா லேட்டர் மௌரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மௌரியன் எம்பையர் அப்படின்றது வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் அப்படின்னு 2 ரீஜியனா பிரியுது. வெஸ்டர்ன் ரீஜியன்ல பார்த்தோம்னா இவருடைய இறப்புக்கு அப்புறம் இவருடைய சன்னான குணாலா அப்படின்றவர் ரூல் பண்றாரு. அந்த ரீஜியன் வந்து பாக்ட்ரியன் இன்வேஷன்ஸ்னால அதுக்கப்புறமா கொலாப்ஸ் ஆயிருது. ஸோ இந்த பாக்ட்ரியன்ஸ் அப்படின்றவங்களும் ஃபாரினர்ஸ் தான். ஸோ தே ஆல்சோ இன்வேடட் இந்தியா. அதன் மூலமா வெஸ்டர்ன் ரீஜியன் அப்படின்றது கொலாப்ஸ் ஆயிருது. ஈஸ்டர்ன் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய ஒன் ஆஃப் த கிராண்ட் சன்ஸான தஸ்ரதா அப்படின்றவர் ரூல் பண்றாரு. அவருக்கு அப்புறம் சம்பிரதி அப்படின்றவர், அதுக்கப்புறம் சலிஷுகா அப்படின்றவர், அடுத்து தேவராமன் அப்படின்றவர், சடதாவன் அப்படின்றவர், அண்ட் தென் லாஸ்ட் மௌரியன் ரூலர் யார் அப்படின்னா பிரிஹத்ரதா அப்படின்றது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த ரூலர்ஸ் உடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. சம்பிரதி, சலிசுகா, தேவராமன், சடதாவன் அண்ட் பிரிஹத்ரதா. அண்ட் லாஸ்ட் மௌரியன் ரூலர் யாருன்னு கேட்டிருக்காங்க பிரிஹத்ரதா அப்படின்றது. இவரை 184 பிசியில் பிராமின் கமாண்டர் இன் சீஃபா, ஸோ இவருடைய கமாண்டர் இன் சீஃபா இருந்த புஷ்யமித்ர சுங்கா அப்படின்றவர் வந்து கொலை செஞ்சுட்டு தான் என்ன பண்றாரு அப்படின்னா சுங்கா டைனாஸ்டி அப்படின்றத வந்து என்ன பண்றாருன்னா தோற்றுவிக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவருடைய இறப்புக்கு அப்புறம் 2 பார்ட்டாக பிரியுது. அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ன்றது பாக்ட்ரியன் இன்வேஷன்ஸ்னால கொலாப்ஸ் ஆயிடுதுன்னு பார்த்தோம். ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து பிரிஹத்ரதா அப்படின்றவர் வரைக்கும் மாற்றி மாற்றி ரூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுங்கா அப்படின்றவர் வந்து சுங்கா டைனாஸ்டி வந்து தோற்றுவிச்சான்னு பார்த்தோம். இவங்களுடைய நிர்வாகம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இருக்கிற மாதிரி தான் மத்திய அரசு அப்படின்றது. ஸோ கிங் வந்து அவருடைய மினிஸ்ட்ரியுடைய அட்வைஸ் கேட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா நிர்வாகம் அப்படின்றது வந்து பண்ணுறாரு. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா மந்திரி பாரிஷத் அப்படின்றவங்க. இவங்க வந்து நிர்வாக ரிலேட்டடாக மட்டும் கிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன மினிஸ்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா புரோஹிதா, மகாமந்திரி, சேனாபதி அண்ட் யுவராஜா அப்படின்றது. இதில் புரோஹிதா அப்படின்றது ப்ரீஸ்ட் அல்லது சீஃப் அப்படின்னு சொல்லி தெரியும். யுவராஜா அப்படின்னா பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிவில் சர்வன்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா அமத்தியாஸ் அப்படின்றவங்க. இவங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கிங் அப்படின்றவங்க வந்து பீப்புளோட டைரெக்டாக வந்து டெய்லி வந்து டே டு டே கான்டாக்டில் வந்து இருக்க முடியாது. ஸோ அதை வந்து தீர்க்கிறதுக்காக இந்த அமத்தியாஸ் அப்படின்ற சிவில் சர்வன்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமத்தியாஸ் அப்படின்றவங்களுடைய மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், இந்த சிவில் சர்வன்ட்ஸை எப்படி இவர் வந்து செலக்ட் பண்ணார் அப்படின்றத பற்றி கௌதில்யா எழுதின அர்த்தசாஸ்திரா அப்படின்றதுல வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆஃப் தம்மாக்காக தம்மா மகாமத்ராஸ் அப்படின்றவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய சீஃப் வந்து சம்ஹார்த்தா அப்படின்றவர். இவருடைய பேரரசுல இருந்து எல்லா பகுதிகளில் இருந்தும் இந்த வருவாய் அப்படின்றத கலெக்ட் பண்றதுக்கு வந்து இவர் தான் இன்சார்ஜ். எதுலெல்லாம் வருவாய் இவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா லேண்டு, இரிகேஷன், கஸ்டம்ஸ், ஷாப் டேக்ஸ், ஃபாரஸ்ட், மைன்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ், லைசன்ஸ் ஃபீ ஃப்ரம் கிராஃப்ட்ஸ்மேன், ஸோ கைவினை பொருட்கள் பண்ணுறாங்கல்ல அதுலேருந்து ஒரு ஃபீஸ் வருது. அதே மாதிரி லா கோர்ட்ஸ், ஸோ கோர்ட்ஸ்லேருந்து ஃபைன் இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல இது எல்லாமே இவங்களுடைய வருவாயாக இருந்துச்சு. முக்கியமானது என்ன அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ அப்படின்றது. இந்த லேண்ட் ரெவென்யூ அப்படின்றது என்னன்னா 1/6 ஆஃப் த ப்ரொடியூஸ், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதில் 1/6 பகுதி வந்து என்னன்னா லேண்ட் ரெவென்யூவாக வந்து செலுத்தணும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் அப்படின்றதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்மி அப்படின்றது சேனாபதி அப்படின்றவருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. சாலரிஸ் அப்படின்றத இவங்க வந்து கேஷாக வந்து கொடுத்தாங்க. கிரீக் ஆத்தரான பிளினி அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்களுடைய ஆர்மியில் 8 லட்சம் இன்ஃபேண்ட்ரி இருந்ததாகும். ஸோ காலாட்படைகள், கேவல்ரி அப்படின்றது, எலிஃபென்ட்ஸ் அண்ட் தென் 8000 சேரியட்ஸ் ரதங்கள் அப்படின்றது இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 4 விங்ஸ் இருந்ததா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நேவி அண்ட் டிரான்ஸ்போர்ட் இதுக்காகவும் வந்து தனி படை அப்படின்றது அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீட்டைல் அண்டு ஹோல்சேல் ப்ரைஸ், குட்ஸோடைய ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருந்துச்சு. அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து விலை நிர்ணயம் வந்து பண்ணுறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண ஆஃபீஸர்ஸுடைய பேர் என்ன அப்படின்னா அத்தியக்ஷாஸ் அப்படின்றவங்க. ஸோ சேனாபத்தின்னு அங்கே பார்த்தோம், இங்கே வந்து அத்தியக்ஷாஸ் அப்படின்றவங்க. சென்சஸ் அப்படின்றது எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ எந்தெந்த எந்தெந்த டீட்டெயில்ஸ் பேசிஸில் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் தேர் கேஸ்ட் அடிப்படையாகவும் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க பார்க்கக்கூடிய தொழில் அடிப்படையாகவும்
எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் முதற்கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க கலெக்ட் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாம் யாரை வச்சு கிராஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பைஸ் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ சிவில் அண்ட் கிரிமினல் 2 கோர்ட்ஸுமே இருங்கப்பட்டதா கௌதில்யா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜாக இருந்தது யார்? இப்போ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி சீஃப் ஜட்ஜாக இருந்தவருடைய பேர் என்ன அப்படின்னா தர்மத்தின் அதிகாரன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் அவங்களுடைய கேபிட்டல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு. அதுக்கு தலைவராக இருந்தது வந்து யார் அப்படின்னா அமத்யாஸ் அப்படின்றவங்க. ஸோ உண்மையை வர வைக்கிறதுக்காக டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க துணிஞ்சு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்தாங்க. முக்கியமான இடங்களில் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கௌதில்யா அண்ட் அசோகாஸுடைய எடிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஜெயில் இருந்ததாகவும் அதுக்கு ஆஃபீஸர்ஸ் இருந்ததாகவும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தேவையில்லாத இம்ப்ரிசன்மெண்ட், ஒரு ஜஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக இந்த தமா மகாமத்தாஸ் அப்படின்றவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. இவங்களுடைய ப்ரொவின்ஷியல் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மௌரியன் எம்பையர் அப்படின்றது 4 ப்ரொவின்சஸாக இருந்துச்சு. இதனுடைய பேர் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. டஸ்க் TUSK ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸில்லா, உஜ்ஜைன், ஸ்வர்ணகிரி அண்ட் கலிங்கா ஆகிய 4 ப்ரொவின்சஸ் மாகாணங்கள். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜுகாஸ் அப்படின்றவங்க இப்போ எப்படி வந்து கலெக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி ராஜுகாஸ் அப்படின்றவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கோபா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வில்லேஜஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து இவர் வந்து இன்சார்ஜாக இருக்காரு. இவங்களுக்கு கீழே தான் யார் வரா அப்படின்னா கிராமினி அப்படின்றவங்க வராங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முறையாக வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இருந்திருக்கு. இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றது எப்படி ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு, எந்தெந்த ரீஜியன்ஸில் வேறு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எதுலேருந்து இவங்க வந்து இதை வந்து கான்குயர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இது வந்து அட் த டைம் ஆஃப் அசோகா 250 BCயில் வந்து இந்தியா அப்படின்ற ரீஜியனில் மௌரியன் எம்பையருடைய ஸ்ப்ரெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இது மோஸ்ட்லி வந்து வுட்னால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அசோகருடைய பீரியடுக்கு அப்புறம் ஸ்டோன் ஒர்க்ஸ் அப்படின்றது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமானது என்னென்னா ஸ்துபாஸ் அப்படின்றது, ஸ்தூபங்கள் அப்படின்றது நிறைய கட்டப்பட்டிருந்தாலும் அசோகருடைய காலத்தில் ஃபாரின் இன்வேஷனால் மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுருச்சு. இதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா சாஞ்சி ஸ்துபா அப்படின்றது. ஸோ இது ஒரிஜினலாக வந்து பிரிக்ஸ்னால் கட்டியிருந்தாங்க. பட் அவருடைய காலத்துக்கு அப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்லார்ஜ் பண்ணி கட்டுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாஞ்சி அப்படின்ற டவுன் மத்திய பிரதேஷில். இது வந்து யாருடைய பிறப்பிடம் பார்த்தோம்னா இவருடைய ஒய்ஃபான தேவி அப்படின்றவங்களுடைய பிறப்பிடமாக இருக்குது. இந்த இடத்துல தான் அசோகாக்கும் அவங்களுக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்துபா பேர் தான் வந்து என்னதுன்னா சாஞ்சி ஸ்துபா அப்படின்றது. இதனுடைய டூமுடைய டயாமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 120 feet 120 அடி. இந்த டூமுடைய ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 54 feet 54 அடி வந்து ஹைட்டாக இருந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய ஆர்கிடெக்சரில் ரொம்ப முக்கியமானது பில்லர்ஸ் அப்படின்றது. ஸோ என்னென்ன இவங்களுடைய ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்துபாஸ்ன்னு பார்த்தோம், ரெண்டாவது வந்து பில்லர்ஸ் அப்படின்றது அலகாபாத், சாஞ்சி, சார்நாத், டெல்லி ஆகிய பிளேசஸில் இருக்குது. இதில் சார்நாத் பில்லர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதனுடைய பில்லர்ஸுடைய டாப் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து வரையப்பட்டிருந்துச்சு. லைக் கார்விங் இருந்துச்சு. என்னென்ன அனிமல்ஸ்னால் லயன், எலஃபண்ட் அண்டு புல் ஆகிய அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சார்நாத் பில்லர் வித் 4 லயன்ஸ் பேக் டு பேக் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்றது அந்த கவர்மெண்ட் எம்ப்ளமாக என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க சில மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து பண்ணி. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேவ்ஸ், குகைகள் அப்படின்றது. இந்த அஜ்விகாஸ் அப்படின்றவங்க ஒரு ரிலீஜியஸ் செக்டார் பீப்புளாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அஜ்விகாஸ் அப்படின்றவங்களுக்கு அசோகர் அப்படின்றவர் இந்த கேவ்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அண்ட் இவருடைய கிராண்ட்சனான தசரதா அப்படின்றவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு குகைகள் அப்படின்றது. இதனுடைய இன்டீரியர் வால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிரர் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா துறவிகள் வந்து தங்குவதற்காக, ஸோ ரெசிடென்ஸ்க்காக வந்து கட்டப்பட்டிருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா போத்கயா அப்படின்ற பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பரபரா ஹில்ஸு. ஸோ இந்த
குன்றில் இருக்கக்கூடிய கேவ்ஸ் அப்படின்றது வந்து மௌரியன் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வேற சாஞ்சி ஸ்தூபா அப்படின்றதும் அப்படிதான், சார்நாத் பில்லர் அப்படின்றதும் அப்படிதான். நெக்ஸ்ட் இவங்களுடைய டிக்ளைனுக்கு காரணமாக இருந்தது என்னென்ன அப்படின்னா அசோகாவுடைய வீக் சக்சஸர்ஸ். ஸோ அவர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான சக்சஸர்ஸ் வந்து அவருக்கு அப்புறம் இல்லை. அண்ட் அசோகா அப்படின்றவர் பிராமின்ஸ்க்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்றதும் எடுக்கலை. இவர் வந்து இந்த நான் வைலன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுடைய ஆர்மி பீப்புளுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுது அப்படின்னா குறைஞ்சிருது. எம்பையர் அப்படின்றது வந்து பார்ட்டிஷன் ஆயிடுது, பிரிஞ்சிருது. ஸோ வெஸ்டர்ன் எம்பையர், ஈஸ்டர்ன் எம்பையர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை பிரியும் போது நிறைய கிங்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான கிங் அப்படின்றது வந்து இல்லை. அதுதான் வந்து என்னதுன்னா முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மேப்பில் பார்த்தா தெரியும், இவங்களுடைய பீரியட் அப்போ மேலே வந்து பாக்ட்ரியன்ஸ் அப்படின்றவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுடைய இன்வேஷனால தான் இந்த வெஸ்டர்ன் பார்ட் அப்படின்றது வந்து கைவிடப்பட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா இவங்களுடைய அழிவுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு மௌரியன் எம்பையர் அப்படின்றதுல அவங்களுடைய லிட்ரரி சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அவங்களுடைய ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் பற்றி பார்த்தோம், அண்ட் ரூலர்ஸ் பற்றி பார்த்தோம், அவங்களுடைய ப்ரொவின்சஸ் அதனுடைய டிவிஷன்ஸ் பார்த்தோம், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தோம், அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்றத சொல்லி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மௌரியன் எம்பையர் அப்படின்றதிலும் அதிக கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஸோ முகல் எம்பையர் அப்படின்றதுலேருந்தும் அதிக கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்றது வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்த 3 டாபிக்ஸ், மகாஜனபதாஸ் அப்படின்றது, அண்ட் தென் பெர்ஷியன் அண்ட் கிரீக் இன்வேஷன்ஸ் அப்படின்றது, அண்ட் மௌரியன் எம்பையர்ஸ், இது 3ஐயுமே வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ சில கொஷின்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.